வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். அதிமுகவுடைய தற்போதைய நிலை என்ன? அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இன்றைய நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருக்கு. இதற்கு பொறுப்பாளி என்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் மட்டுமே. எந்த ஒரு சித்தாந்த பின்புலமும் இல்லாமல் தான் பதவியை பெற்றால் மட்டும் போதும் என்று திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு, தான் முதலமைச்சர் ஆவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். இது உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன், வேலுமணியினுடைய மகன், தங்கமணியினுடைய மகன் மூவரும் திரு உதயநிதி ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக ஒரு இடத்தில் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட அன்றைக்கு நரேந்திர மோடி குஜராத் பிரதம அமைச்சர், வாஜ்பாய் அத்வானிக்கு பிறகு அந்த 2009க்கு பிறகு ஒருவேளை அதிமுகவை ஒரு இணை அமைப்பு போல பாஜகவுக்கு மாற்றினால் இவர் பிரதம அமைச்சராக, ஏன்னா அவருக்கு ஆங்கிலம், ஹிந்தி எல்லா மொழிகளும் தெரியும், அதனால் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று பல தரப்பில் அவரிடத்தில் ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆனால் அவர், எனக்கு பதவி முக்கியம் அல்ல, அண்ணா வழியில் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி பல நூறு ஆண்டுகளுக்கு வலிமையாக இருக்க வேண்டும், என்னுடைய பதவி முக்கியம் அல்ல என்று அதை மறுத்துவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த சித்தாந்த புரிதலும் இல்லாமல் முதலமைச்சராக வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளிக்காக இந்த இயக்கத்தை அழித்து விட்டார். இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சித்தாந்த வேறுபாடு? இல்லை, சித்தாந்த வேறுபாடுன்னா அதிமுக என்கிற இயக்கமே திமுகவுக்கு எதிராக திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும். இரண்டுமே திராவிட கருத்துக்கள் கொண்ட கட்சி தான். ஆனால் நோக்கம் ஏன் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக உருவாக்கப்பட்டது? திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே அது உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை அவர்கள் ஆதரவை பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். எது கடந்த காலத்தில் 50 ஆண்டு காலமாக 72 இருந்து 54 ஆண்டு காலம் எந்த ஒரு கட்சிக்கு எதிராக, இப்போ நான்லாம் சிறுவனாக இருக்கிற பொழுது 72 அதிமுக துவக்குகிற பொழுது எவ்வளவு அடிதடிகள், கல்வீச்சுக்கள், எவ்வளவு பேர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கலவரங்களை சந்தித்திருக்கிறார்கள். சொந்த அண்ணன் தம்பி திருமண உறவுகள் அல்லது துக்க நிகழ்வுகளுக்கு கூட போகாத அளவுக்கு இந்த இரண்டு இயக்கங்களும் பயணித்திருக்கிறது. இதற்கு இணக்கம் என்பது எப்போ வந்ததுன்னா, கருணாநிதி அவர்கள் காலத்தில் வரல, ஜெயலலிதா அம்மா காலத்தில் வரல, திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி இவர்கள் காலத்தில் இது உருவாக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது திமுகவோடு அனுசரணையாக நடந்து கொண்டார். ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த அமைச்சர்களோடு அனுசரணையாக நடந்து கொண்டார். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இரண்டு இயக்கங்களையும் தோற்கடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்னா திமுக அடி வாங்குற போது அதிமுக வென்றிருக்கணும், அதிமுகவுக்கு மாற்றாக திமுக இருந்திருக்கணும். இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை ஏற்காத காரணத்தினால தானே ரெண்டு பேரையும் தள்ளிட்டு மூணாவது ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறான். இதை கூட புரிஞ்சுக்காம ஏன் விஜய் ஜெயிக்கிறார்? அது அவருடைய பலம் அல்ல, இந்த இருவரும் இணைந்து செயல்படுகிறார்கள். இருதுருவ அரசியலுக்குள்ள இருக்கும்போது திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுக எதிர்ப்பிலிருந்து அதிமுக உருவானது, இது எல்லாமே செல்லுபடியாகும். ஒரு புதிய எதிரி வந்தாச்சு, களம் புதுசாக மாறியாச்சு. இதற்கப்புறமும் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக, அதிமுக எதிர்ப்பு தான் திமுக அப்படின்னு பேசி அரசியல் செய்யக்கூடிய சூழல் இருக்கா? இனிமேலும் இருக்கா? சரி, அந்த இருதுருவ அரசியல் எந்த சூழ்நிலையில ஒரு முக்கோண அரசியலுக்கு மாறுச்சு? நான் உங்களுடைய பல விவாதங்கள்லேயே நான் சொல்லியிருப்பேன். விஜய்க்கு ஒரிஜினலாக இருந்தது 15லிருந்து 20% வாக்குகள் தான். இவர்கள் தேர்தல் காலகட்டத்தில் ஓபிஎஸ் போன்றவர்கள் போய் திமுகவில் இணையிறது, எடப்பாடி பழனிசாமி அந்த வேட்பாளர்களை தேர்வு, அதாவது அந்த தேர்தல் கால நடைமுறைகளில், அதனால தான் எந்த விதமான ஊடகவியலாளர்களாலும்
அரசியல் வல்லுநர்களாலும் பத்திரிகையாளர்களாலும் கணிக்க முடியாத அளவில் அந்த கடைசி ஒரு வாரம் தான் களம் மாறுச்சு. அது வரைக்கும் அப்படி எல்லோருடைய இதுவும் திமுக ஒருவேளை இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், அல்லது அதிமுக வென்று ஒரு நேரோலியாவது ஆட்சி பொறுப்புக்கு வந்துடலான்னு. ஏன் யாராலையுமே யூகிக்க முடியாம போச்சு? அப்ப மக்கள் அந்த மூன்றாவது சக்தியை ஏற்று அந்த மூன்றாவது சக்தியை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் என்று முடிவு செய்யல. அவர்கள் ஒரு விஜயகாந்தை போல, ஒரு கமலஹாசனை போல, ஒரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் என்று சொன்னதை போல தான் எடுத்திருந்தாங்க. அதில் தான் 15-20% தான் நின்னுது. இவர்கள் செய்த தவறுகளால் அவர் வந்தார். அப்ப நம்ம அதை புரிஞ்சுட்டு அந்த தவறை மேலும் நான் செய்கிறேன் என்று முக்கோண அரசியலை உறுதிப்படுத்துவதாக இவர் செயல்பாடுகள் அமைந்து விட்டது. ஸ்டாலினோட செயல்பாடு எங்கேயுமே இது நடக்கலையா? வட மாநிலங்கள்ல எங்கேயுமே இருதுருவ அரசியலுக்குள்ள இருந்த கட்சிகள் மூன்றாவதாக ஒரு கட்சி வந்து அவங்க ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் போது இவங்க 2 பேருக்குள்ள சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இல்லையா? இது ஒரு நம்பர் கேம் தானே? இது இல்ல, அப்படி இல்ல. நீங்க கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க. கம்யூனிஸ்ட் மம்தாவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்களா? இல்லையே. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்களா? இல்லையே. பாஜக வளர்கிற பொழுது மம்தாவை தகர்த்தார்கள். ஆனா அந்த இன்னொரு இயக்கம் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ அந்த இடத்துல காணாம போச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கலையே. ஏன் நடக்கல? இந்தியா கூட்டணின்னு ஒண்ணுக்கான தேவை வந்துருச்சு இல்ல? இந்தியா கூட்டணி ஒன்று உருவாகுமா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எல்லாரும் ஒரு குடையின் கீழ் இருப்பார்களா தேசிய அரசியல்ல அப்படின்லாம் பேசப்பட்டது. எல்லாரும் ஒரு குடையின் கீழ் வந்துட்டாங்க. மாநில அரசியல்ல முரண்பட்டவர்கள் கூட ஒரு குடையின் கீழ் உள்ள வர்றாங்க. அப்போ காலத்தின் தேவை தானே ஒன்னொன்னையும் உருவாக்குது. ஒரு நெருக்கடி தானே ஒரு புதிய சூழலை உருவாக்குது. இல்ல, காலத்தின் தேவைங்கிறது இப்ப கேரளாவில் அதே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் தானே எதிரெதிர் துருவமாக பயணித்தார்கள். நீங்க மத்திய அரசாங்கம் மத்தியில் ஆளுகிற அந்த சூழ்நிலைகள் வேறு, மாநிலத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் என்பது வேறு. மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு? இல்ல, மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அங்க சிவசேனா இருக்கா? இன்னைக்கு அங்க காங்கிரஸ் இருக்கா? இன்னைக்கு அங்க சரத்பவார் வலிமையோடு இருக்கிறாரா? அவர்கள் தகர்த்தார்கள். இல்ல, அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால தானே ஒரு முறையாவது ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும், வர வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு அங்க. இல்ல, அது ஏன்? காலத்தின் தேவைதான், கட்டாயம் தான். இல்ல, சரத்பவார் தகர்க்கப்பட்டார், காங்கிரஸ் தகர்க்கப்பட்டது, சிவசேனா தகர்க்கப்பட்டது முதன்மையா. அதனால ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. வேற வழி இல்ல. அதே தானே இங்க பாஜக உள்ள பூந்து திமுகவை பாதி உடைச்சு, அதிமுகவை பாதி உடைச்சு, விஜய கையில் எடுத்து பாஜக அப்படி ஒரு முயற்சி செய்யறாங்கன்னா நீங்க சொல்ற ஒப்பீடு கரெக்ட். இங்க விஜயனுடைய பலம் என்பது 15-20%. இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த சில நடவடிக்கைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததனால் இவர்கள் இருவரையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாற்று சக்திக்கு வாக்களிச்சாங்க. கூடுதலாக எண்ணிக்கையை கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? விஜய்க்கு விஜய் தான் இந்த மாநிலத்தை ஆளணும், அப்படி விஜய் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா பெரும்பான்மை பலத்தோடய அவரை உட்கார வச்சிருந்திருப்பாங்க. இல்ல, அது இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இல்லப்பா, இந்த முறை விஜய் தான் ஆளணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க மக்கள், அதனால வேற எதுவும் வந்துருவார் அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஜனங்க விஜய் தான் ஆளணும் முடிவு பண்ணல, அவர் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டா இருக்காரு பார்க்கலான்னு தான் வச்சிருந்தாங்க. இவர்கள் 2 பேரும் செய்த தவறுகளால கடைசி நிமிடத்துல 3ல அவர் பெஸ்ட் ஆப்ஷனா தெரிஞ்சார், அன்டெஸ்டட் ஆப்ஷனா தெரிஞ்சார். சோ ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு அந்த அடிப்படையில் தான் வந்தாரே ஒழிய தன் பலத்தில் வருவதை விட இவர்கள் இருவரும் செய்த பலகீனத்தால் அவர் வந்தார். இல்ல சார், இப்போ தாவேகாவுக்கு எண்ணிக்கை பலம் இல்ல, தாவேகாவை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை வாங்கி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு. தாவேகாவை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார். நடக்காத பட்சத்துல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றாங்க. இதெல்லாம் சரியா தவறா? இந்த இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்திருக்கணும்னா, எல்லோருக்கும் முன்னால நாங்கள் வெளியிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவை தருகிறோம். எந்த அரசாங்கத்திற்கு? தாவேகா அரசாங்கத்துக்கு அமைச்சரவையில் சேர மாட்டோம், வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவை தருகிறோம், அவர் அரசாங்கம் நடத்து. ஏன்னா இன்னொரு தேர்தலை சந்திப்பதை மக்கள் விரும்ப மாட்டாங்க,
சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவர் இருக்கிறாரு, வெளியிலிருந்து நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் என்கிற அளவுல அவரை அமர வைத்துவிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அவர் செய்கிற தவறுகளுக்கு நாம பொறுப்பாளி இல்லை, அந்த அரசாங்கத்துல நமக்கு ஒன்றும் பெரிய பங்கு இல்லை, அவருடைய ஆட்சி சரியில்லை என்று இன்னொரு தேர்தலுக்கு அதிமுக தன்னை சுதாரித்து களமிறங்கி இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக வலிமையோடு நின்றிருக்கும். இல்ல சார், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து ஆதரவையும் கொடுத்து தாவேக்கா ஆட்சியையும் அமைத்து 6 மாதங்கள் கழித்து நாங்க அதிருப்தி அடைகிறோம், அதனால நாங்க ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பட்சத்துல மொத்தமா 30-35 பேருக்கு நாங்க அமைச்சர் பதவியை கொடுக்குறோம், ஒரு 10-15 பேருக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு தாவேக்கா தரப்புல அப்ப ஆஃபர் கொடுக்கப்பட்டா 6 மாத கால ஆட்சி நடந்ததற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி உதவி செய்திருப்பார். தன் வசம் இருந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்து கட்சியுடைய பலத்தையும் இழந்திருப்பாரு. 2 தவறு அவர் பண்ணிருப்பார்ல. அது நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு 25 பேர் தாவேக்காவோடு இணைந்து அமைச்சர்களாவதற்கு முயற்சி செய்தார்கள்ங்கிற அடிப்படையில நீங்க சொல்றீங்க. இப்ப முயற்சி பண்ணவங்க 6 மாதம் கழித்து முயற்சி பண்ண மாட்டாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவை விலக்கி கொண்டது தவறு, இந்த மீண்டும் ஒரு குறுகிய காலத்துல ஒரு தேர்தல் வருவதற்கு நாங்க விரும்பலன்னு போய் அங்க வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க. சொல்றது புரியுது. இப்பொழுதும் முயற்சி செய்து ஆட்சி பொறுப்பை அடைய வேண்டும் என்று இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி ஆசையை தூண்டி அதற்கான முயற்சி பாதையை வகுத்தவரே எடப்பாடி பழனிசாமி தான். இவர் ஏன்பா இந்த முறை நம்ம ஜெயிச்சிருக்கணும், ஏதோ ஏமாந்துட்டோம், நம்ம ஆதரவு கொடுப்போம், ஆனா வெளியில இருந்து கொடுப்போம், ஒரு 6 மாசம் அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், ஒருவேளை நல்லா ஜெல் ஆச்சுன்னா கூட்டணி அல்லது வேறு ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், இன்றைய தேதிக்கு நம்ம எதிர்த்து நிற்போம் அல்லது ஆதரிச்சுட்டு நிற்போம் என்று முடிவெடுத்திருந்தால் இன்னைக்கு இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன்ஸ்ல அது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. இல்ல சார், தாவேக்காவை எதிர்த்து திமுக அதிமுக களம் காணுது, திமுகவை எதிர்த்து அதிமுக தாவேக்கா களம் காணுது, அதிமுகவை எதிர்த்து திமுக தாவேக்கா களம் காணுது. அதுதானே ட்ரையாங்குலர்ல தாவேக்காவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாங்கிறது சரினா, ஏன் அதிமுக ஆட்சிக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவோ திமுக ஆட்சிக்கு அதிமுக வெளியிலிருந்து ஆதரவோ ஏன் கொடுக்க வேண்டிய சூழல் வரக்கூடாது? தாவேக்காவோட நம்ம கூட்டணி போடலான்னு தேர்தலுக்கு முன்பாகவே பேசப்பட்டது. அது ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஒரு கூட்டணியை மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதனால தாவேக்காவுக்கு வெளியில இருந்து நம்ம ஆதரவு கொடுத்திருந்தால் மக்கள் தவறாக நினைத்திருக்க மாட்டாங்க. திமுக என்பது இல்ல சார், இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன் தான், இதெல்லாம் ஒரு புரிதல் தான். ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழல்கள் மாறும்போது நீங்க திரு விஜயை எதிர்கொள்ளணும், ஒருவேளை அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வருகிற போது இங்க ஆப்ஷனே ரொம்ப லிமிட்டடா தானே இருக்கு. மீண்டும் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான சூழல்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? இந்த எடுத்த முடிவில் எடப்பாடி பழனிசாமி 2 பிரச்சனைகளை அதிமுகவுக்கு தேவையில்லாமல் உருவாக்கி சிதைத்து விட்டார். ஒன்று, வாக்கு வங்கியும் அடிப்படை தொண்டர் பலமும் திமுகவோடு இவர் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார் என்பதால குறைஞ்சிருச்சு. அது ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்துருச்சு. இன்னொரு பலம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள ஒரு பிளவையும் அது உருவாக்கிடுச்சு. இந்த 2ஐயுமே தவிர்த்திருக்கலாம். அது ஏன் இவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற அந்த ஒற்றை முயற்சியால் ஏற்பட்ட சரிவுகள், அதை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். ரெண்டு முயற்சி. ஒன்று, திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது அப்படின்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு முயற்சி, அல்லது திரு திருமாவளவனை முதல்வராக்கி அமைச்சரவையில் பங்கேற்பது அப்படின்னு செய்யப்பட்ட 2வது முயற்சி. இதுல 2லையுமே சட்டப்படி ஏதாவது தவறு இருக்கா? லீகலா இங்க ஏதாவது தவறு இருக்கா? திருமாவளவனதும் கூட நீங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தாவேக்காவை தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்று ஒரு அக்செப்டபிலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. அதை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. அதனால இந்த 2 ஆப்ஷனுமே சுயநலம் கலந்த ஒரு ஆப்ஷன். இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணாமலை தேர்தல் களத்துக்கு வந்தால் அதிமுக 4வது இடத்தை சந்திக்கும். அண்ணாமலை
புதுசா கட்சி ஆரம்பிச்சார்னா விஜய்க்கு மாற்றாக அண்ணாமலை உருவாகி வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஏன்னா அவர் ஏற்கனவே திமுகவுடைய கடுமையான எதிர்ப்பாளராக அறியப்பட்டவர், எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பாளராக அறியப்பட்டவர். தாவேக்காவை அவர் எதிர்த்து அரசியல் செய்யணும். அவருக்கு இருக்கிற ஒரே மைனஸ் பாஜகவோட அந்த சாயல் அவருக்கு விழுகாம தனி கட்சி என்று அவர் வலிமையாக நின்றால் களம் அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்பதுதான். இல்ல, ஒருவேளை இப்படி மாறும் பட்சத்துல திரு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, திரு அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி, அப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னா அது வாக்குகள் சிதறடிப்பதற்கும் பலவீனமா போவதற்கு தானே சூழலை ஏற்படுத்தும். அதிமுக திமுக சேர்ந்து ஒரு கூட்டணிங்கிற பட்சத்துல ஒரு ஒரு புதிய இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குன்னு நான் சொல்றேன். இப்போ ரிபல் எம்எல்ஏஸ் ஒரு 25 பேர் போனாங்க இல்லையா, விஜய் ஒரு புறம் இவர்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டார் என்பதாகவும் இருக்கு. இந்த 25 பேரும் எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்ப்பாளர்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா விஜய் கைவிட்டாரு, திருப்பி ரிசைன் பண்ணிட்டு திருப்பி தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைச்சல். அப்ப எடப்பாடி பழனிசாமி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார். இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். நிச்சயமாக அண்ணாமலை களத்துக்கு வருகிற பொழுது வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது இல்லையா, மம்தா கட்சியை ரெண்டா உடைச்சு எதிர்க்கட்சி தலைவராக இந்த சித்து விளையாட்டுகள் மறைமுகமாக, அது அண்ணாமலையே இதுல கைதேர்ந்த ஆள் தான். அப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாமலையோடு கைகோர்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இல்ல. எனக்கு இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி சொன்னீங்க, போயிடுவாங்கன்னு சொல்றேன். 47ல அந்த 32 33 கிடைச்சிரும். இல்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஏன் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? ரெண்டே விஷயம் தான் சார். எடப்பாடி பழனிசாமி என்பவரை முன் நிறுத்தி தேர்தலில் 10 ஆண்டு காலம் 11 தோல்விகளை நாம் சந்தித்து விட்டோம். இவர் தலைமையில் இனி அதிமுக வெற்றி பெறாது. இதுல எல்லோருமே யாருக்கு இதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல சார், அது அந்த விமர்சனத்தை கடந்து அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும்ன்றது தானே அவங்க விருப்பம். அதான் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணுங்கிறது தான். அப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி அதிமுக அமைச்சரவையிலையும் இடம்பெறணும் அப்படின்னு ஒரு சூழல் உருவாகும் போது அது ஏன் வேணான்றாங்க? நீங்க இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவது என்பது தனி, அதிமுக ஆளுங்கட்சியாக வேண்டும் என்பது தனி. இப்ப நம்ம நோக்கத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவது தான் நோக்கம்னா எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துக்க. இப்ப நான் இருக்கேன் சரி, எனக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறது அமைச்சர் ஆகிறதா நோக்கம்னா, எனக்கு திமுக இருந்து ஆஃபர் வந்தது 2021ல. இன்றைக்கு செந்தில் பாலாஜி திமுகவில் என்ன பதவிகளை அடைந்தாரோ அதை விட உயர் பதவிகளை நான் அடைந்திருக்க முடியும். எனக்கு அதிகாரப்பூர்வ அழைப்புகள் வந்தது. ஆனால் திமுக போய் சேர்ந்து நாம் ஒரு அமைச்சராவதோ சட்டமன்ற உறுப்பினராவதோ எம்பி ஆவதோ தவறு என்று நான் விலகிட்டேன். அதை ஏற்றுக்கல. அதே போல தாவேக்கால இருந்தும் எனக்கு அழைப்புகள் வந்தது. இன்றைக்கு ஒரு செங்கோட்டையனை போலவோ ஜேசிடி பிரபாகரனை போலவோ இன்னும் அதை விட உயர் நிலையில கூட நான் இருந்திருக்கலாம். எனக்கு எதுல பதவின்னு நான் பார்க்கல, நாம் இருக்கிற கட்சி ஜெயிக்கணும் என்றுதான் நான் பார்த்தேன். அதனாலதான் 10 ஆண்டு காலம் அந்த எம்எல்ஏக்கள் அப்படி பார்க்கல. அதிருப்தி எம்எல்ஏக்கள் திரு விஜய் முதல்வர் அப்படிங்கறத கூட நாங்க ஏத்துக்குவோம், தாவேகா ஆதரவு நிலையில எங்களுக்கு அமைச்சர்கள் பதவி வந்தா கூட நாங்க ஏத்துக்குவோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்பதையோ திமுக ஆதரவோடு ஒரு அரசு அமைஞ்சு அதுல எங்களுக்கு அமைச்சர் பதவி என்பதையோ நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறது முரண்பாடால இருக்கு. நான் அவர்களை டிஃபெண்ட் பண்ணல. டூ ராங் வில் நெவர் மேக் ஒன் ரைட். இருவரும் செய்தது தவறு, 2 பேர் தப்பு செய்யறாங்க அப்படிங்கறதுனால அதுல ஒருத்தர் செஞ்சது நியாயம் அல்ல. இல்ல, எலெக்ஷன்ல தோத்து இவர்கள் அப்படி நினைப்பதும் தாவேகாவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சராக நினைத்தது மாபெரும் தவறு. இல்ல, திரு விஜயோட எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. குறைந்தபட்சம் தேர்தலுக்கு பிறகு முதல்வராவதற்கு ஒரு வாய்ப்பு வருது, அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு வருது, அதிமுக அரசு அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருது. அதை எப்படியாவது கட்டமைச்சிடணும்னு நினைக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பக்கம் இவங்க யாருமே இல்லை.
இல்ல திமுக ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல முரண்படுறாங்க. தான் சொல்றேன். தொண்டர்கள் விரும்புவது என்னன்னா, இன்றைக்கு இப்ப விஜய் பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் மீது பெரிய அளவுல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்ப பெரிய அளவுல ஒரு கைது நடவடிக்கைகளோ ஒரு ஊழலுக்கான நடவடிக்கைகளோ விஜய் பெரிய அளவுல செய்துவிட முடியாது. இதை புரிந்து கொண்ட காரணத்தினால தான் விஜய் என்ன பண்றாரு, காங்கிரஸுக்கு இன்னொரு ராஜ்யசபா கூட கொடுத்து அந்த 107 + 5 112 பை எலெக்ஷன்ல ஒரு 5 வந்தா 117ன்னு தன்னைய பலப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அப்ப அவங்க செக் வச்சுட்டாங்க. குறைஞ்சபட்சம் அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அப்ப இந்த அரசாங்கம் கூட எதிர்க்கட்சியும் திமுக தான், ஆட்சிக்கு தூணாக இருப்பது திமுக தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம வெளியிலிருந்து நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் என்ற அளவு நிலைப்பாடு என்பது ஏற்புடைய நிலைப்பாடாக இருந்திருக்கும். அதை தவற விட்டது எடப்பாடி பழனிசாமி செய்த மாபெரும் தவறு. ஆனால் இதைவிட விஜயை விட பெரிய ஆபத்தாக அண்ணாமலை வருகிற பொழுது இன்னும் அதிகமான ஆபத்து இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலையில் அவர் எடுத்திருக்கார் ஒன்று. அடுத்து ஒரு மாநில கட்சியாக இருந்ததை எடப்பாடி பழனிசாமி மண்டல கட்சியாக்கி இப்ப சேலம் மாவட்ட கட்சியாக்கி இருக்கிறார். ஸோ அந்த மண்டல அரசியல்கள் எல்லாம் சில இந்த சமுதாய பார்வைகள்ல அண்ணாமலை பக்கமும் போயிடும். அப்ப அதிமுக வாக்குகளே கூட விஜய் அண்ணாமலை என்று பிளவுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவர் மட்டும் கெடுக்கல, திமுகவையும் அழிச்சிட்டாரு, பாஜகவையும் அழிச்சிட்டாரு. அந்த ஒற்றை சுயநலத்தால கட்சி கட்டமைப்பே இல்லாத திரு அண்ணாமலையுடைய புதிய கட்சியும் 1 கோடி வாக்குகள் வாங்கி இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒன்னா ஒரே சமதளத்தில் வைக்கிறீங்களா? விஜயை விட அரசியல் புரிதல் உள்ளவர் அண்ணாமலை. விஜயை விட ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு மக்களிடத்துல அறிமுகமாயிருக்கார். அடுத்து ஒரு அகில இந்திய அளவில் ஒரு ஊடகங்களை சந்திப்பதாகட்டும், ஒரு மக்கள் மத்தியில் இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை உருவாக்கிய திமுக எதிர்ப்பில் விஜய் அறுவடை செய்திருக்கிறார். அந்த திமுக எதிர்ப்பும் திராவிட எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பும் அடித்தளமிட்டு உருவாக்குனது அண்ணாமலை. ஆனால் அதை விதைத்து அதை அறுவடை செய்தது திரு விஜய். எப்ப அண்ணாமலை ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர் ஆனாரு, டிஎம்கே ஃபைல்ஸ், மிக விரைவில் ஏடிஎம்கே ஃபைல்ஸ், அதுல தான் வந்தாரு. இப்ப விஜய் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இன்றைய அதிகார வர்க்கம், அதாவது அதிகாரிகள் பெரிய அளவில் விஜய் இதுல நடவடிக்கை எடுப்பதற்கு ஒத்துழைப்பார்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஒத்துழைப்பு அவருக்கு இருக்காது. அடுத்து டாஸ்மாக் தனியார் மயம் ஆக்க போகிறதுன்னு இது முன்பே எல்லாரும் சொன்னாங்க. ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா, அதே போல திமுக ஆட்சி காலத்துல ஒரு சபரீசன், அது போல இங்க ஒரு லாட்டரி குடும்பம். நிச்சயமாக அந்த தனியார் மயம் ஆக்கப்படுவது அந்த லாட்டரி குடும்பத்துக்கு லாபத்தை கொடுப்பதற்கு, அவர்கள் முதலீட்டுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு. அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அண்ணாமலை பலம் பெற்று விடுவார். ஆனால் என்னுடைய விருப்பம் அது அல்ல. அதிமுக பலம் பெற, அதிமுக பலம் பெற வேண்டும். அதற்கு ஒற்றை கோரிக்கை, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நலன், கட்சியினுடைய நலன், அந்த சொல்லுவோமே 1.5 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல, இவர்கள் நலனை பாதுகாக்க இன்றோ நாளையோ ஒற்றை அறிவிப்பு, நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், அடிப்படை உறுப்பினர்களால தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று அறிவித்தால் மட்டும் ஒரு ஆனா இதற்கு ஆல்டர்னேட் வேலுமணியோ சிவி சண்முகமோ அல்ல. நீங்க எலெக்ஷன் வைங்க, பார்த்துக்கலாம். சரி, நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.